ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 14 எபிசோட் 302 பார்க்க போறோம். ஓப்பனிங்லேயே செகண்ட் மிசுக்காக ஓசுகி கிளானோட வாட்டர் கன் ஜுட்ஸு வச்சு அட்டாக் பண்ணிருப்பாரு. வயசாச்சதுக்கு வேலைக்கு ஆக மாட்டேன் தெரியலடா முட்டாள்னு பாரு. திடீர்னு பார்த்தா ஓனோக்கி சாண்டாவாரு. காரா சாண்டை மேனிப்புலேட் பண்ணி செகண்ட் மிசுக்காகவே பிடிப்பான். ஓனோக்கிக்கு எதுவும் ஆயிருக்காது. காசேக்காக தேங்க்ஸ் பாரு. காராவோட தேர்டாகி பார்த்துட்டு ஐ சாண்டா அதை பயன்படுத்தி ஓனோக்கி மேல ஒரு கண்ணை வச்சுட்டே தான் இருந்திருக்கேன்ட்டு சிரிப்பாரு. செகண்ட் மிசுக்காக ஜெயின் கிளாம் அடிச்சு நொறுக்கவுமே அவன் சாண்டால ஸ்விட்ச் பண்ணியிருக்கான்னு சொல்லி செகண்ட் மிசுக்காக அந்த விஷயம் எப்படி நடந்திருக்குங்கிறத அனலைஸ் பண்ணி பார்ப்பாரு. பெரிய கைதான்ட்டு அவனுக்கு புருவம் இல்லைன்பாரு. சீலிங் கேப்ஸை சேர்ந்தவங்க சீலிங் டாக்ஸை கட்டி அடிப்பாங்க. புடிச்சிட்டோன்னு சொல்லும் போது மண் ஒண்ணு சேரக்கு விடாம அந்த ஸ்லைம் தடுக்குதுன்பாங்க. காரா திரும்ப சீல் பண்ண ட்ரை பண்ணுவான். செகண்ட் மிஸ்க்காக நல்லதுக்கே இல்ல, இந்த சண்டையை என்ஜாய் பண்றான்ட்டு திங்க் பண்ணுவாரு. காரா சாண்ட் மேல சாண்டுன்னு கிராண்ட் சாண்ட் மசாலியம் பண்ணுவான். இருக்க சீலிங் டாக் எல்லாத்தையும் வச்சு அடிப்பாங்க. இவ்வளவு மணல் கிட்ட அந்த ஸ்லைம்னால எதுவும் பண்ண முடியாதுன்ட்டு சீலிங் செயின்ஸ் பண்ணி அதை அட்டாச் பண்ணுவாங்க. பிரச்சனை தீர்ந்ததுங்க மாதிரி ஓனோக்கி சந்தோஷப்படுறப்ப பயங்கரமா வெடிக்கும். என்னடாதுன்ட்டு பாப்பாங்க. ஓனோக்கி ஷாக்ல இதுக்கான வாய்ப்பு இல்லைங்க மாதிரி பாப்பாரு. மிஸ்டர் ஒரு பர்சன் சிரிக்கிற மாதிரி ஷோ பண்ணும். என்ன கருமதுன்ட்டு பாப்பாங்க. இன்னொரு கெஞ்சுட்சுவான்னு சொல்றவும் காராவும் கெஞ்சுட்சுவான்னு கேட்பான். இல்ல கெஞ்சுட்சுலாம் இல்லைன்ட்டு ஓனோக்கி இது மிசுகாகேவோட இன்ஃபினிட் எக்ஸ்ப்ளோஷன் இன்ஜுட்சு, என்னோட முன்னோரான லார்ட் மூவுக்கே பரிச்சயமான ஜுட்சு. இது ஸ்டீம் இம்புன்னு பாரு. ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா டெரர் த ஸ்டீம் இம்ப் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. ஆலங்கட்டி மழை பெய்யும், காற்று மேல ஃபோர்ஸ் ஆகவும் அப்பர் அட்மாஸ்பியர்ல ஸ்டீம் எக்ஸ்ப்ளோஷன் கூல் பண்ணவும் அது ஆலங்கட்டி மழையை பெய்யுதுன்னு பாரு ஓனோக்கி. செகண்ட் மிசுக்காக ரொம்ப பெருசா இருந்து ஷ்ரிங்க் ஆவாரு. சின்னதாவது நல்லதுன்னு கத்தவும் என்னதுன்னு கேட்பாங்க காரா. இது மிசுக்காகையோட க்ளோன். அவர் உடம்புல இருக்க ஆயில் அண்ட் வாட்டரால ஆனதுன்னு பாரு. எக்ஸ்டீரியர்ல இருக்க அந்த சைல்ட் லைக் ஃபார்ம் இருக்கு இல்லையா, அது எண்ணெயால ஆனது. அப்புறம் உள்ள இருக்கிறது வெறுமனே தண்ணி தான். அந்த தண்ணி நகரவும் அதோட மேற்பரப்புல இருக்க எண்ணெய் டக்குன்னு வெப்பமாகுது. அது உள்ள இருக்க தண்ணியை சீக்கிரமா வேப்பரைஸ் ஆகும். அதோட ரிசல்ட் அதான் ஸ்டீம் எக்ஸ்ப்ளோஷன் நடக்கும் பாரு ஓனோக்கி. அப்புறம் அந்த ஆலங்கட்டி மலை கூல் ஆகவும் அது அதோட ஒரிஜினல் சைஸ்க்கு ஷ்ரிங்க் ஆயிரும். அப்புறம் திரும்ப வெடிக்க தயாராகும் பாரு. கோடாரி மாதிரியான வெப்பன் கொண்டு வந்துட்டு செம ஃபாஸ்ட் அட்டாக் பண்ண வருவாரு. வந்துட்டாங்கன்னு பாக்குறப்ப காரா சாண்டை யூஸ் பண்ணி தடுக்க பாப்பா. ஆனா முடியாது. நினைச்சதை விட ஃபாஸ்டா இருக்காங்கன்னு திங்க் பண்ணுவான். வெறித்தனமா சண்டை போடுவாரு. ஒன்னும் ஆலியன்ட்டு லீவ் ஷினோபி சாண்ட் ஷினோபியை பிடிப்பான். இந்த க்ளோன் ரொம்ப பயங்கரமானதுன்ட்டு செகண்ட் மிசுக்காக ஓடவும் எல்லாரும் தோத்துவாங்க. ஒரிஜினல் ஒன்று இங்கதான் எங்கேயாவது இருக்கணும் பாரு ஓனோக்கி. க்ளோனை பார்க்காம ஒரிஜினலை தேடுங்க. இந்த ஜுட்சுவோட இன்னொரு வீக்னஸ்னு பார்த்தா இந்த ஜுட்சுவோட கேஸ்ட்ரை அது ரொம்பவுமே பலவீனப்படுத்தும் யூஸ் பண்றப்ப அப்படின்னு ஓனோக்கி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கப்ப தூரத்துல செகண்ட் மிஸ்க்காக ஒளிஞ்சிட்டு இருப்பாரு. ரொம்பவுமே எக்ஸாஸ்ட் ஆயிருப்பாரு. லைக் ஓனோக்கி சொன்ன மாதிரி அந்த பொடியும் ஓனோக்கிக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கேன்னு திங்க் பண்ணுவாரு. மூதா சொல்லியிருப்பான்னு திங்க் பண்ணுவாரு. லீஃப் இந்த சென்சரி ஷினோபி இது மிராஜ் கென்ஜுட்சு இல்லைன்னா தன்னை தானே டிசப்பியர் பண்ணிக்கிறது கஷ்டம்னா என்னால அவரை சென்ஸ் பண்ண முடியும்னு சென்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவான். அந்த பார்க்கு பின்னால இருக்குன்னு சொல்லவும் ஓனோக்கி டக்குன்னு திரும்புவாரு. பேக் பெயின் வரும். அவரை நினைச்சு அவரே கடுப்பாவாரு. காரா போய் பார்க்கவும் செகண்ட் மிஸ்க்காக கண்டுபிடிச்சியான்பாரு. இந்த ஆலங்கட்டி மலை நிக்கிறக்குள்ள நான் உன்னை சீல் பண்றேன்ட்டு காரா செகண்ட் மிஸ்க்காக மேல சாண்டை யூஸ் பண்ணுவான். செகண்ட் மிசுக்காகவோட க்ளோனை கட்டுவாங்க. திரும்ப பெருசாகுதுன்ட்டு எல்லாருமே பயப்படுவாங்க. அதிகப்படியா மூவ்மெண்ட் இருக்கனால தண்ணி சீக்கிரமாவே வெப்பம் அடைஞ்சு வேப்பரைஸ் ஆகுதுன்னு ஓனோக்கி. ஆலங்கட்டி மலையுமே நின்றுச்சு. இன்னொரு எக்ஸ்ப்ளோஷன் ஆஃப் ஸ்டீம் நடக்க போகுதுன்னு பாப்பாரு. ஒரிஜினல் ட்ராப் பண்ணிருப்பாங்க. காரா சீல் ஃபார்மேஷன் பண்றப்ப செகண்ட் மிசுக்காகவோட க்ளோன் எல்லா டாக்ஸையுமே எடுத்துரும். செகண்ட் மிசுக்காகவோட தலை மட்டும் வெளியே வரும். ஷூரிகன் ஸ்விட்ச் அடிப்பாங்க. உள்ள போயிட்டு வெளியே வந்துட்டு இந்த இடம் உடஞ்சுக்க நல்லா இருக்குன்னு பாரு. 5 காகையில நானும் ஒருத்தனா இருந்திருக்கேன்டான்ட்டு செகண்ட் மிசுக்காக என்கிட்ட ஆயில் இருக்க வரைக்கும் உன்னோட சாண்ட்விச் எல்லாம் யூஸ்லெஸ்டான் பாரு. அது ஒண்ணு என்ன சீக்கிரமா சீல் பண்றக்குள்ளன்னு பாரு. ஓனோக்கி அதான் விஷயமான் பாரு. செகண்ட் மிசுக்காக இப்ப என்ன எப்படி காலி பண்ண போறீங்கன்னு கேட்கவும் ஓனோக்கி நீங்களே எங்க கிட்ட சொல்லுவீங்க நம்புறேன் பாரு. இல்லனா என் மனசை மாத்திக்கிட்டேன்னு செகண்ட் மிசுக்காக மன்னிப்பு கேட்பாரு. இப்ப வரைக்கும் கோஆபரேட்டிவா இருந்தீங்களே இப்போ என்ன எதிரிக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களான்னு சொல்லி கேட்பாங்க. அப்படி இல்லைன்ட்டு செகண்ட் மிசுக்காக நானும் காகவா இருந்திருக்கேன், இன்னமும் நான் உங்களுக்கு உதவி செய்யறேன் தான், ஆனா வேற விதத்துலன்னு பாரு. எந்த விதத்துலயும் கேட்பாரு ஓனோக்கி. உங்களோட எல்லா எபிலிட்டிஸையுமே என் மேல பயன்படுத்தி கூட என்ன உங்களால தோக்கடிக்க முடியலனா செத்த என்ன விட குறைவானவங்கடா நீங்களான்ட்டு முட்டாள்னு திட்டுவாரு. அந்த ஆயில் அண்ட் வாட்டர் க்ளோன் அட்டாக் பண்ண வரும். இப்படிப்பட்ட எனிமி பாஸ்க்கு அகைன்ஸ்ட் எப்படா ஜெயிப்பீங்கன்னு சொல்லி கத்துவாரு. அந்த க்ளோன் வெடிக்கிற கண்டிஷனுக்கு வரும். காரா சாண்டை யூஸ் பண்ணி தடுக்க ட்ரை பண்ணுவான். அது திரும்ப வெடிக்க போதுன்ட்டு எல்லாரும் பயந்து ஓடுவாங்க. ஃபைக்காக இல்ல கோல்டன் கிட்ட ஒருத்தனை கண்டுபிடிச்சேன்னு நினைச்சேன்ட்டு காசேக்காக நீ வெறும் சாதாரண பையன் தாண்டான்னு பாரு. காராக்கு முன்னாலேயே பயங்கரமான எக்ஸ்ப்ளோஷன் நடந்திருக்கும். நருட்டோவும் மற்றவங்களும் அந்த எக்ஸ்ப்ளோஷன் நோக்கி ஓடி வருவாங்க. சீக்கிரம் இருங்க நாங்க வந்துடுறோம்ட்டு நருட்டோ வருவான். காரா மற்ற ஷினோபிஸை ப்ரொடெக்ட் பண்ணிருப்பான்.
கமாண்டர் அவரோட சாண்ட் ஷீல்டை யூஸ் பண்ணி நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காரு, காரா எங்கேன்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. செகண்ட் மிசுக்காகே சாண்ட்ல இருந்து வெளியே வருவார், க்ளோனோ ஷ்ரிங்க் ஆகும், காரா வெளியே வருவான். எல்லாத்தையும் பாதுகாத்துக்கிட்டே அட்டாக் பண்ற ஒரே சமயத்துலன்ட்டு செகண்ட் மிசுக்காகே டேமேஜ் நல்லா தாங்குவ போல என்பாரு. ஷ்ரிங்க் ஆகிற க்ளோனை இதை நீ ஸ்டாப் பண்ணாத வரைக்கும் திரும்ப திரும்ப எக்ஸ்ப்ளோஷன் இப்படிதான் நடந்துகிட்டே இருக்கும் பாரு. காரா அந்த க்ளோன் சண்டை போடுறதே வெறித்தனமா இருக்கும். ஆலங்கட்டி மழை நின்றுச்சு, இது அடுத்த ரவுண்ட் வரப்போகுதுன்ட்டு செகண்ட் மிசுக்காகே அதோட சடனா எக்ஸ்பான்ஷன் நடக்கிறதுனால நீ உன்னை ஷீல்ட் பண்ணிக்க டைம் இல்லாம போச்சான்ட்டு பாப்பாரு செகண்ட் மிசுக்காகே. க்ளோன் காராவை தாக்குவோம். செகண்ட் மிசுக்காக இன்னொரு க்ளோனா எங்க இருக்கான்னு பாக்கலாங்கும் போது க்ளோன் ஒரு ஜெல்லி மாதிரி கீழே நிக்கும். காரா வெளியே வரவும் இதை பார்த்து செகண்ட் மிசுக்காக தெரியும் கெஸ் பண்ணபடியே கீழே தான் ஒழிஞ்சிட்டு இருக்கு. அடுத்து என்ன பண்ண போற, திரும்ப அது வெடிக்க போகுதுன்னு. காரா சாண்ட் யூஸ் பண்ணுவோம், உன்னோட சாண்ட்ல வேலைக்கே ஆகாது, என்ன பண்ண போறீங்கும் போது அப்படியே முகம் மாறும். காராவோட சாண்ட் ஃபாஸ்டா இருக்கு, அதை பார்த்துட்டு இது எப்படிங்க மாதிரி பாப்பாரு செகண்ட் மிசுக்காக. வெடிக்கவும் அந்த ஃபோர்ஸ் ஸ்டாப் ஆகும். இன்னொரு வழி இருக்குன்ட்டு கபூம் அப்படின்பாரு. வெளியே புகை மட்டும் தான் வரும், இன்னும் அதிக புகையா வருதுன்ட்டு நருட்டோ மாதிரி வேகமா விடுவாங்க. காராவோட சாண்ட் பிரேக் ஆகும். உள்ள பார்த்தா செகண்ட் மிசுக்காகவோட க்ளோன் கோல்டன் ஸ்டாச்சு ஓட்ட மாதிரி இருக்கும். செகண்ட் மிசுக்காக அது கோல்டான்ட்டு அவங்க அப்பா விட்டுட்டு போனா கோல்ட் டஸ்ட் மிக்ஸ் பண்ணிட்டானா அப்படின்னு தேர்ட் காசைக்காக கோல்ட் டஸ்ட் யூஸ் பண்ணிருப்பாரு. அதை திங்க் பண்ணி பாப்பாரு. காரா நான் கோல்ட் டஸ்ட் அந்த சாண்ட் க்ளோன்ல மறைச்சு வச்சிருந்தேன்ட்டு நான் அது உடம்புல இருக்க ஹீட்டை பயன்படுத்தி கோல்டு அது கூட நல்லா பிணைக்க வச்சுட்டேன். தண்ணியை விட கோல்ட் 20 டைம்ஸ் ஹெவியரா இருக்கும், அதனாலதான் அதோட மொமெண்ட்ஸே மொத்தமா ஸ்லோவாச்சுன்பா. செகண்ட் மிசுக்காக அதனாலதான் சாண்டை வச்சு ஈஸியா ட்ராப் பண்ணான்ட்டு பாப்பாரு. ஆனா ஏன் அது வெடிக்கலன்னு சொல்லி கேட்பாரு செகண்ட் மிசுக்காக. அதை கூல் பண்றதுக்கு ஆலங்கட்டி மலையோட சாண்ட் கலன்ஸ்ல அதுவே போதுமானதுன்னு காரா. கோல்டோட தெர்மல் கான்டாக்ட்ங்கிறது வேற லெவல்ல இருக்கும், அதோட குட் கண்டக்டிவிட்டினால அந்த ஸ்டீமை சில்லாக்கிடுச்சுன்பா. இதை கேட்ட செகண்ட் மிசுக்காக கரண்ட்காகவா இருக்க தகுதியானவன் தாண்டா நீன்னு அப்ரிஷியேட் பண்ணுவாரு. செம்ம ஸ்ட்ராட்டஜியோட வந்திருக்க நீன்பாரு. அவரோட க்ளோன் கோல்டன் கலர்ல இருக்குல்ல, அதை பார்த்து சிரிச்சுட்டு காராவை பார்த்து ஆஃப்டர் ஆல் நீ உண்மையாலுமே கோல்டன் சைல்ட் தாண்டா இருப்பாரு. இதுக்கப்புறம் காபுட்டோ கிட்ட காட்டுவாங்க. இப்படிப்பட்ட டிஸ்அட்வான்டேஜ் நான் எதிர்பார்க்கல, அவன் அதிகம் பேசுறதுக்கு முன்னாலே என்னமோ அந்த க்ளோன் சீல் பண்ணப்பட்டதுல சந்தோஷம் தான்பா. நருட்டோ அப்புறம் அவன் பவர் பத்தி பார்த்தா நருட்டோவோட பவர் அடி வாங்கினதுனால ஈவன் ரீஅனிமேட்டட் பர்சனா இருந்தாலும் ரீஜெனரேட் ஆக டைம் எடுக்கணும்பா காபுட்டோ. மூவ சீல் பண்ணிட்டதான் நினைச்சோம்ல, வேற ஒரு இடத்துல மறைஞ்சது வெளியே வருவாரு. முட்டாளா இருக்கே ஓனோக்கி, என் மாணவனா நீ என்ன நானே துண்டு துண்டாக்கிக்கணும் உனக்கு தெரியாதாடான்பாரு. பாஸ்ட்ல நருட்டோ பிளான் ரசங்களை வச்சு அடிச்சிருப்பான் இல்லையா, அப்பவே ரெண்டா ஸ்பிளிட் அப் ஆயிருப்பாரு. பிரிஞ்சு போன இன்னொன்னு தான் ஓனோக்கி அவரோட ஹெட் ஸ்டைல் போல்ட ஜுட்ஸ் மூலமா மொமெண்ட்டை ஸ்டாப் பண்ணிருப்பாரு. ஜாக்கிரதையா எங்க நான் இன்னும் அப்படின்னு சொல்றக்குள்ள காரா அவரை சீல் பண்ணிருப்பான். அது சீலிங் டேக் கிட்ட போயிட்டு பிரிக்க ட்ரை பண்ணிட்டு இந்த சீலை என்னாலே பிரிக்க முடியலன்ட்டு என்ன ஒரு இம்ப்ரெசிவான சீலிங் ஜுட்ஸுன்னு அப்ரிஷியேட் பண்ணுவாரு. காபுட்டோவை காட்டுவாங்க. கரெக்டா ஞாபகப்படுத்தி பார்த்தோன்னா மூவோட ஜுட்ஸு க்ளோன் மட்டும் இல்ல, அது ஒரு பிளவு. ஏன்னா அவனோட ரியல் பாடியே ரெண்டா ஸ்பிளிட் அப் ஆயிடுச்சு. சயின்ஸ் கூட பண்ணணும் இல்ல, ஃபாஸ்டர் ஆயிருக்கும்பா. ஆனா அதோட பவர் மட்டும் ஹாஃப் ஆயிருக்கும். இப்படிப்பட்ட ஒரு வீக்கான ஸ்டேட்ல அவனை சமனிங் பண்றதுக்கு டைம் எடுக்கும்பா காபுட்டோ. இந்த அவனை சமனிங் பண்றதுக்கு டைம் எடுக்குங்கிறான் இல்லையா காபுட்டோ, நான் ஸ்பாயில் பண்ண விரும்பல, ஆனா சம்பவம் இருக்கு. காபுட்டோ நான் டைம் பை பண்ண வேற டாக்டிக்கை பயன்படுத்துறேன்ட்டு சவுண்ட் ஃபோரை திங்க் பண்ணுவான். நருட்டோ காரா கிட்ட என்னாச்சுன்னு சொல்லி கேட்கவும் உங்க சைடு எப்படி போச்சுன்னு கேட்பாங்க. காரா தேர்ட் ரைக்காகவே சீல் பண்ணியாச்சுட்டு நருட்டோ எக்ஸ்ப்ளோஷனை பார்த்துட்டு தான் நானும் டெமாரி மற்றவங்கள வேகமா இங்க வந்தோம் ஹெல்ப் பண்றக்குன்பா. காரா நாங்களும் முடிக்க போறோம்பா. அப்படின்ட்டு எதிரி எங்கன்னு கேட்பான் நருட்டோ. இதை பார்த்து செகண்ட் மிசுக்காக ஓ உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களான்னு பாரு. செகண்ட் மிசுக்காக பார்த்த நருட்டோ யோ யாரு இவன், இவரோட உடம்பே வினோதமா இருக்குன்பா. இல்லடா அது என் ஜுட்ஸுன்பா. காரா செகண்ட் மிசுக்காக சிரிச்சுட்டு உன்ன போல இல்லாம உன் ஃப்ரெண்டு முட்டாளா இருக்கான், நீங்க நல்ல பேரா இருப்பீங்கன்னு பாரு. காரா சிரிச்சுட்டே சீல் பண்ணிட்டு நிஜமாவான்னு கேட்பான். சீல் ஆகிறப்ப செகண்ட் மிசுக்காக இந்த அளவுக்கான ஃபன் கிடைச்சு ரொம்ப நாள் இருக்குன்னு திங்க் பண்ணுவாரு. கம்ப்ளீட்டா சீலாகவும் காபுட்டோவை காட்டுவாங்க. சிரிப்பான். காரா காம் காப்ஸ் கிட்ட HQக்கு நம்மளோட கரண்ட் பேட்டில் ஸ்டேட்டஸை ரிலே பண்ண சொல்லுவான். சரின்பா அந்த ஷினோபி. ஓனோக்கி எல்லாருமே முந்தைய காகையோட நல்லா சிறப்பாவே சண்டை போட்டீங்க, இந்த பேட்டிலோட வெற்றி நமக்கு தான் பாரு. டேமாரி காயம்பட்டவங்களை பிரிச்சு மெடிக்கல் யூனிட்ஸ் கிட்ட கொண்டு போக சொல்லுவா. நல்லா இருக்கவங்கள HQ கிட்ட இருந்து ஆர்டர்ஸ் வர வரைக்கும் இங்கே இருக்க சொல்லுவா. சுச்சிகாகே கிட்ட உங்களுக்கும் மெடிக்கல் அட்டென்ஷன் தேவைப்படுதுன்பா. ஓனோக்கி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையான்ட்டு முதுகு வழியில துடிப்பாரு. அவார்டும் பண்ண வேணான்னு டேமாரி எனக்கு கிளவனோட்ட ட்ரீட் பண்ணாதீங்க, உங்களை மாதிரி பொடி பசங்களை அசால்ட்டா காலி பண்ணிடுவேன் பாரு. மாட்சூரியன் யுக்கட்டா தூக்குவாங்க. மெடிக்கல் காப்ஸை பார்க்க நாங்க உங்களை தூக்கிட்டு போறோம்பாங்க. என்ன இறக்கி விடுங்க, நானே நடந்து போய்க்கிறேன்னு பாரு. ஓனோக்கி யுக்கட்டா வயசாயிச்சுன்னு ஒத்துக்கங்க, அதெல்லாம் அசிங்கம்ல ஒன்னும் இல்லைன்பா. சுச்சிகாகேங்கிறத மறந்துடாதீங்கன்னு பாரு. ஓனோக்கி யுக்கட்டா அதான் நேத்தே சொன்னீங்களேன்பா. மாட்சூரி லாட் காரா அப்புறம் வந்து எங்களை பாருங்கன்ட்டு போவா. ரெண்டு பேரும் தூக்கிட்டு போறப்ப இறக்கி விடுங்கன்னு கத்துவாரு. திரும்ப முதுகு வலிக்கும். கொஞ்சம் அமைதியா நகராம தான் வாங்கலேன்பாங்க. இதை பார்த்துட்டு டேமாரி சிரிப்பா. காரா நருட்டோ கிட்ட நீ க்ளோன் தானு சொல்லி கேட்பான். ஆமான்கவும் ஒரிஜினல் ஒன்னு எங்கன்னு சொல்லி கேட்பாங்க. காரா நருட்டோ அவனோட க்ளோன்ஸ் ஏகப்பட்ட இடத்துக்கு டிராவல் ஆகிறத காட்டுவாங்க. மெடிக்கல் டென்ட் போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த இடத்துல காட்டுவாங்க. சக்குரா இருக்க டென்ட்க்கு சீஜ்னே உள்ள வந்துட்டு ஆர்டர்ஸ் படி வெளியே இருந்து காயம் பட்டிருக்குன்னு வரவங்கள உள்ள எடுத்துக்க வேணாம், உள்ள இருக்கவங்கள மட்டும் பாத்துக்க சொல்லியிருக்காங்கன்பா. ஆனா பேட்டில் ஃப்ரண்ட்ல இருந்து அடிப்பட்டவங்கன்னு இன்னும் நிறைய பேர் வந்துட்டு தானே இருக்காங்கன்பா சக்குரா. ஆனா யாரு நண்பா யார் எதிரின்னு பிரிக்க இல்ல, பெரிய குழப்பம் இருக்குல்ல அப்படின்னு சீஜ்னே சொல்லவும் ஆனான்பா சக்குரா நருட்டோ மூவ் ஆகுறத காட்டுவாங்க. பேட்டில் ஃபீல்ட் ஏல காட்டுவாங்க. ஷிகமாரு இவன் நம்ம சக்கராவும் கூட பெர்ஃபெக்ட்டா காப்பி பண்ணுது. நானும் என்ன தாண்டி மற்ற எல்லாருமே என்னோட எதிரின்னு தான் பார்க்கணும் போலன்ட்டு என்ன தொல்லையா போச்சுட்டு கடுப்பாவும் எல்லாருமே தனித்தனியா பிரிஞ்சுதான் நிப்பாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த டவுட்டான பார்வையில தான் இருப்பாங்க. இந்த ஒரு விஷயத்துல சீக்கிரமா ஃபிகர் அவுட் பண்ணி ஆகணுமா ஷிகமாரு. 10-10 பாஷோஸ்
பொஷனை எங்க தான் ஒளிச்சு வச்சிருக்காங்கன்னு தேடுவா. அது ஹேண்டியா யூஸ் பண்ற நல்லா இருந்துச்சுன்னு பார்த்துட்டே போவா. நாருட்டோ போறத காட்டுவாங்க. நெஜி வாட்ச் பண்ணிட்டு இருக்கப்ப ஹினாட்டா ஒயிட் ஜெட்ஸு ஏதாவது வந்த மாதிரி அடையாளம் இருக்கான்னு சொல்லி கேட்பா. இல்லன்ட்டு நெஜி அது நம்மள யார் மாதிரி வேணா வேஷம் போடுன்பா. அதனால கேர்ஃபுல்லா இருக்கு ஹினாட்டான்கவும். நெஜி நீயும் கேர்ஃபுல்லா இருந்துட்டு போவா ஹினாட்டா. நெஜியோட பார்வை மங்களாவே இருக்கும். நாருட்டோ போறத காமிச்சு ககாஷி இருக்க பக்கம் காட்டுவாங்க. ஒரு லீஃப் ஷினோபி வந்துட்டு சீலிங் டீம் இப்பதான் ரிப்போர்ட் பண்ணாங்க. பாக்குறான் காரி சீல் பண்ண ஃபெயில் ஆயிட்டாங்களாமான்பா. அப்படின்ட்டு ககாஷி 7 Ninjas வாட்ச்மேன்ல இன்னும் 2 பேர் இருக்காங்க. ஃபுகுகி சுயிகெசன் அண்ட் மாங்கட்சு ஓசுகின் பாரு. திரும்ப நாருட்டோ டிராவல் ஆகிறத காட்டுவாங்க. எல்லாரும் காத்துருங்க நான் வந்துகிட்டு இருக்கேன்னு நாருட்டோ. காபுட்டோ இருக்க கேவை காட்டுவாங்க. நாருட்டோ ஜம்ப் ஆகிறத காமிச்சு இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா கோஸ்ட் ஃப்ரம் த பாஸ்ட்ங்கிற எபிசோட தான் நாருட்டோ ஷிப்புடன்ல அடுத்து பார்க்க போறீங்க என்பா நாருட்டோ.